வணக்கம் நண்பர்களே, விஜயபிரேக் பேசுகிறேன். ஃபினான்ஸை பற்றியான டவுட்ஸ்க்கான ஒரு Q&A கொஸ்டின் ஆன்சர் செஷன். ஒருத்தர்கிட்ட கேட்டார், யங்ஸ்டர்ஸ் அட் ஏஜ் ஆஃப் பிலோ 30 என்ன பண்ணணும்? பிலோ 30 மட்டும் இல்லை, பிலோ 70 கூட வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரில, அதை எப்படி கிடைக்கணும்னு தெரில, என்ன வேணும்னு தெரில, எப்படி வேணும்னு தெரில, எப்படி வரணும்னு தெரில, எப்போ வரணும்னு தெரில. இது மாதிரி ஒரு கனவு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, கனவுகள் இருக்குது, பட் லட்சியங்கள் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் சொந்த வீடு வாங்கணும். வீடோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன? ஒரு வீடை எவ்வளோ கட்டி வாங்கலாம்? இனிஷியல் அமௌண்ட் எவ்வளவு, இஎம்ஐ எவ்வளோ பேர் பண்ண முடியும், நம்மளோட வருமானம் என்ன, செலவுகள் என்ன, நமக்கு வீடு தேவையா? அதே தான் எல்லாத்துக்குமே, கார்லேருந்து எல்லாத்துக்குமே. ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணும்போது அந்த விஷயத்தை விட 5 மடங்கு உங்களோட அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இப்போ நான் கேட்குறேன், ஒரு கார் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு போகிறோன்னு வச்சுப்போம். 50 லட்ச ரூபா காசை வச்சு நீங்கள் 10 லட்ச ரூபா காருக்கு போகலாம். என்னைக்கு உங்களுக்கு 50 லட்சம் வரும்? அட்லீஸ்ட் 4 டைம்ஸ் 40 லட்ச ரூபா. சரி, நான் மாற்றி யோசிக்கிறேன். 10 லட்ச ரூபா ஒரு 3 லட்ச ரூபா கட்டினா கார் கொடுத்துருவாங்க, 2.5 லட்சம் கட்டினா கொடுத்துருவாங்க. மீதி இஎம்ஐ 2.5 லட்சம் இன்ட்டு 4 டைம்ஸ் அட்லீஸ்ட் 10 லேக்ஸ் வீட்டில் இருக்கு. வீட்டில் இருந்தால் நம்ம ஏன் இஎம்ஐக்கு போகிறோம்? 10 லட்ச ரூபா காருக்கு 5 வருஷம் கழிச்சு எவ்வளோ பணம் கட்டியிருப்போம் தெரியுமா? இதை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் காரே வாங்க மாட்டீங்க. கார் இப்போதைக்கு ஒரு நெசசிட்டியான விஷயம் அல்ல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஓலா மாதிரி கேபில் போயிடலாம். ஓலா, உபர், ரேபிடோ மாதிரி எங்கேயாவது போகலாம், பொது வாகனங்களில் போகலாம். ரெண்டாவது, அப்படி உங்களுக்கு செல்ஃப் டிரைவ் வேணும், ஃபேமிலியோட போகணும், பர்சனல் ட்ரிப் அப்படின்னா ஜூம் கார் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். எதுக்கு காரு? அப்படியும் கார் தான் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் இருக்குது. சப்ஸ்கிரைபர்னால் என்னன்னு கேளுங்க. யூடியூப்பில் மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே சப்ஸ்கிரைபர் இருக்குது. நீங்கள் ஒரு காரை பாருங்கள், பைபேக் ஆப்ஷன் இருக்குது. ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஓட்டினா திரும்பி கொடுத்துடலாம். அதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். பணத்தை முடக்காதீங்க. மாதம் ஒரு பெரிய கமிட்மெண்ட்டாக மாறும். கொரோனா வந்துருச்சு, வராதுன்னு ஏதாவது நிச்சயம் இருக்கா? நிலையற்ற தன்மையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ரெசெஷன் வந்துருச்சு, ஏஐ மாதிரி விஷயங்கள் வந்துருச்சு. வேலை என்பது தலைக்கு மேலே தொங்குற கத்தி மாதிரி, பபுள் உடஞ்சிரும், பார்த்துங்க. பிஸ்னஸை பண்ணி பார்த்தா தான் தெரியும். இவ்வளோ சேலஞ்சை வச்சுக்கிட்டு சொந்தக்காரனுக்காகவோ எவனுக்காக ஒருத்தனுக்காகவோ பந்தா பண்ணுறதுக்காக ஒரு காரை வாங்கி வீடை கட்டி இதெல்லாம் தேவையானு யோசிங்க. முதல்ல தேவை பணம் அல்ல, நிம்மதி. கடனை வாங்கிட்டோம் அப்படின்னா பதில் சொல்லணும், கட்டலைன்னா என்ன ஆகும்னு யோசிங்க. மன உளைச்சலை கொண்டு போகும், நார்மல் லைஃப் மாறிடும். நிறைய பேர் ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு பொண்ணு கல்யாணம், பிக் ஃபேட் வெட்டிங் சொல்லுவாங்க, 2வது வீடு கட்டணும், இது மாதிரி விஷயங்களை போய் மாட்டிக்கிட்டு ஒரே ஒரு கடன் 5 வருஷம் 10 வருஷம், அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன், இப்படியே மாறி கடன்லேயே வாழ்ந்துட்டு இருக்க எத்தனை பேர் தெரியுமா? நிம்மதி இல்லாமல். நான் கூட சொல்லுவேன் என்னோட வீடியோக்களில், கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், கடன் தீர்வுகள்னு சொல்லிட்டு. வீரனுக்கு ஒரு முறை தான் சாவு, கோழைக்கு டெய்லி சாவு, கடன்காரனுக்கு ஒவ்வொரு செகண்டும் சாவு. இது தெரிஞ்சு நம்ம வாங்கணுமா? அப்போ எதற்காக கடன்? உங்கள் தொழிலுக்காக வாங்குற கடன் நல்லது. ஒரு மிஷினரி வாங்குறீங்கன்னா நல்லது. அதை விட்டுட்டு எதெல்லாம் குறையுதோ அதை வாங்கவே கூடாது. இதுக்கு கடன் வாங்காமல் என்ன பண்ணலாம்? அப்படி கடன் வாங்கணும்னா எதில் கம்மியான இன்ட்ரெஸ்ட்க்கு வாங்கலாம்? சில பேர் கிடைச்சா போதுன்னு வாங்குவாங்க. எல்லாத்துக்குமே இஎம்ஐ வந்துருச்சு. ஹோம் அப்ளைன்சஸ்லேருந்து எல்லாமே. சோபா மாற்றுறாங்க, 1 இயருக்கு 2 வருஷம் ஒரு சோபா மாற்றுறாங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரி மாற்றிட்டலாம். பணம் ரொம்ப முக்கியம். ஒரு திருநெல்வேலியில் ஒரு ஜுவல்லரி ஓனர் என்னை பார்க்க வந்திருந்தார். அவங்க பையனை கூப்பிட்டு வந்தார். பையன் ரொம்ப செலவு பண்ணுறான், கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள். என்ன பண்ணுறான்னு கேட்டேன். பேசிட்டே இருக்கும்போது அந்த ஜுவல்லரி ஓனர் சொன்னார் டக்குன்னு ஒரு வார்த்தை, 1 ரூபா முக்கியம் இல்லை சார், தம்பிகிட்ட சொல்லுங்கள், 10 காசு முக்கியம் அப்படின்னாரு. போய் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. 1 ரூபா கூட முக்கியம் இல்லை சார், 10 காசு முக்கியம். 10 காசு முக்கியம் நினச்சதால தான் அவ்வளோ ப்ராப்பர்ட்டி. நீ அவர் படித்தது என்ன தெரியுமா? 5வது படித்த மனுஷன் வச்சுருக்க ப்ராப்பர்ட்டி என்ன தெரியுமா? எம்டெக் எம்பிஏ. கடனோட வாழ்க்கை ஓடுது நிறைய பேருக்கு. படிப்புக்கும் பணத்துக்கும், படிப்புக்கும் சேமிப்புக்கும், படிப்புக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு அவரோட பிஸ்னஸை. அவங்க பையன் ஒரு ஏழைக்கோ இல்லை மிடில் கிளாஸ் அப்பாவுக்கோ பிறந்த பையனோட கேரக்டர் வேறு மாதிரி இருக்குது. ஒரு பணக்கார அப்பாவுக்கு பிறந்த பையனோட கேரக்டர் வேறு மாதிரி இருக்குது. அவன் ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறான், சினிமாவில் பார்க்கலாம் செய்யணும்னு நினைக்கிறான். அது அவனோட வயசு. அதை இப்போ ஸ்ட்ரீம்லைன் பண்ணக்கூடாது. அதை 11 வயசுலேயே ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். ஒரு ஆம்பளை பையனுக்கு என்ன சொல்லணுமோ அதுதான் சொன்னேன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம் பாருங்க. ஒரு ஃபேமிலி எப்படி ரன் பண்ணணும், அவனுக்கு பொறுப்பை கொடுங்க, அவனுக்கு ஒரு இலக்கை கொடுங்க. இதுதாண்டா உண்மை, இதுதாண்டா நமக்கு சம்பளம், என்னோட சம்பளம், இதுதாண்டா என்னோட வருமானம், நீ எடுத்து நடத்துகிறான் வீட்டை. இந்த பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அவன் செலவு பண்ண மாட்டான். பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பொறுப்பாக இருக்கணும். ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள்,
பணத்தை பண்ணணும். அந்த மாதிரியான முதலீட்டு திட்டங்களில் முதலீடு பண்ணுங்க. இஎம்ஐயை குறைங்க, கடனே வாங்காதீங்க. அதான் மெயின். கடன் வாங்கிட்டாலும் அதிக வட்டிக்கு வாங்காதீங்க. உங்களை மன உளைச்சலாக்குற எந்த ஒரு தொழிலையும் செய்யாதீங்க. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நண்பர் இருக்கார், திடீர்னு வேலையை விட்டார். ஐடி வேலையில் இருந்தார், மாதம் 55,000 சம்பளம். வேலையை விட்டுட்டு வீட்டில் உட்காந்து க்ரீன் கேண்டில் எப்போ வரும்னு பார்த்துட்டே இருக்கார். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் விட்டீங்கன்னு. என்ன நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு 1 கோடி சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1 கோடி ஒருத்தன் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறான்னா அவன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான்? நேரத்தையும் அறிவையும் பணத்தையும். இதெல்லாம் முடியாதுன்னு எதுவுமே சொல்லலை, முடியும். பட் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பண்ணீங்க. இப்போ எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது, எவ்வளோ நாள் தாங்கும்? நீங்கள் பார்ட் டைமாக பண்ணலாமேன்னு கேட்டேன். பார்ட் டைமாக பண்ண முடியாது சார். நான் பார்ட் டைமாக பண்ணலாம் சார். எல்லா பிஸ்னஸும் பார்ட் டைமாக பண்ண முடியும். மார்க்கெட் 24 ஹவர்ஸ் மார்க்கெட்லாம் நிறைய இருக்குது, சரியா? எவ்வளவோ பண்ணலாம். பைனரி ட்ரேடிங்லாம் இருக்குது, எப்போ வேணால் பண்ணியாது. அதாவது இது வேறு மாதிரி உலகம். அது உங்களுக்கு ட்ரேடிங் தான் பிடிக்குது அப்படின்னா வேலை செஞ்சுட்டு வந்து டெய்லி ஒரு 1 ஹவர் பண்ணி கூட சம்பாதிக்க முடியும், வேலையை அஃபெக்ட் பண்ணாமல். அதில் நீங்கள் நிறைய சம்பாதிச்சு உங்கள் சம்பளத்தை விட 1 மடங்கு அதிகம் அட்லீஸ்ட் வாங்குகிற சம்பளமாவது வந்துருச்சுன்னா கன்சிஸ்டன்சியாக வராது. அதான் ப்ராப்ளம். அதை விட ஒரு 1.5 மடங்கு 2 மடங்கு ஒரு 6 மாதம் தொடர்ச்சியாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும். அப்போ வேலையை விட்டுருக்கலாம்ல. இப்போ வேலையை விட்டால் திரும்ப போக முடியுமா? அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் போயிடுங்க அப்படின்னு. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா? ஒரு வேலை பிஸ்னஸில் இறங்கி ஷேரில் இறங்கி லாஸ் ஆகி திரும்ப வேலை தேடணும். அப்போ வச்சிருக்க முதலும் போயிடும், மன உளைச்சல் ஆகிடும். அதை கிரெடிட் கார்டெலாம் ஸ்வைப் பண்ணி ஷேர் ட்ரேடிங் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. நான் திரும்ப சொல்கிறேன், பணத்தில் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதில் 10% தான் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த ட்ரேடிங்கில் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் 10% 30% மேலே யூஸ் பண்ணவே கூடாது. நிறைய இருக்குது ட்ரிக்ஸ் அதில், புரியுதா? 20 வருஷமாக இருக்கேன் நான் இண்டஸ்ட்ரியில். ஈஸியாக வர்ற பணம் வந்து பெருசாக நினச்சிடாதீங்க. அந்த 1 கோடி எனக்கு தெரியும், யாரெல்லாம் 1 கோடி இந்தியாவில் சம்பாதிக்கிறாங்க, எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி, எத்தனை பேரோட இன்ட்ராக்ட் பண்ணுவோம், 20 வருஷமாக இருக்கேன் நான். அப்போ அவங்களோட ட்ரிக்ஸ் வேறு. 60% எத்தனை தமிழர்கள் ட்ரேடிங் பண்ணுறாங்க மொத்த சதவீதத்தில் இந்தியாவில்? நாட் ஈவன் 1% தெரியுமா? தமிழர்கள் ட்ரேடிங்கே பண்ணுறதில்ல. ஃபுல்லாக நார்த் இந்தியன் கண்ட்ரோல். நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா குஜராத், ஹரியானா இந்த சைடில் தான் வந்து ட்ரேடிங்கை பயங்கரமாக பண்ணுவாங்க. பாம்பேலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த சைடு தான் ஃபுல்லாக பிஸ்னஸ் இருக்குது. ஒரு 3-4 ஸ்டேட் தான், ஏறக்குறைய ஒரு 70% மேலே அந்த ஒரு 3 ஸ்டேட்டில் வச்சுருக்காங்க. அவங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை வேறு, அவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் வேறு. நமக்கு இது புதுசு, கற்றுக்குங்க. பண்ண வேணான்னு சொல்லலை, சேஃபாக பண்ணுங்க. கேம்பிள் பண்ணாதீங்க. டக்குலாம் ஒரே நல்ல பணக்காரன் ஆகிட முடியாது. நிறைய உழைப்பு, நிறைய பணம். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் பணம் விடுறது கூட பெரிய விஷயம் இல்லை. அந்த பணம் இறங்கும் போது, அந்த ஷேர் இறங்கும் போது நம்ம மனசு துடிக்கும் பாருங்க. அதெல்லாம் ஒரு 20,000 பிரசவத்துக்கு சமம். அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்லாம் ஒரு 1000 தடவை செத்து பிழைக்கணும். இந்த மைண்ட் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா மணி மேனேஜ்மெண்ட் அப்புறம் தான். உங்களை சரணப்படுத்துகிற, சபலப்படுத்துகிற, பயமுடுத்துகிற எந்த ஒரு விஷயத்தையும் தொழிலாக பண்ணக்கூடாது. பயந்து நீங்கள் பண்ணிங்கன்னா பணம் வரவே வராது. எப்போ உங்களுக்கு கூல் டெம்பரமெண்ட் வருதோ, இறங்கினாலும் பயம் இல்லை, ஏறினாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ளீனாக அழகாக ஸ்மூத்தாக ட்ரேடிங்கிறது ஒரு கவிதை மாதிரி அதை கற்றுக்கிட்டு பொறுமையாக பண்ணிங்கன்னா சம்பாதிக்கலாம். எந்த ஒரு பிஸ்னஸ்லேயும் ப்ளஸ் இருக்குது, மைனஸும் இருக்குது. பட் இதுக்காக உங்களோட வாழ்க்கையை கேம்பிள் பண்ணாதீங்க, வேலையை விட்டு பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயமுமே, ஒரு தொழில், ஒரு பார்ட் டைம் ஆரம்பித்தாலும் கூட அதில் காசு கண்டினியூஸாக வந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஒரு போதுமா. உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஒய்ஃப் சொல்லணும், சரி நல்லா சம்பாதிக்கிற. உங்கள் அம்மா சொல்லணும், சரி நல்லா சம்பாதிக்கிறப்பா, 3 மாதம் 6 மாதம் வந்துருச்சு விட்டுருப்பான்னு. நீங்களே முடிவெடுக்கக்கூடாது. உங்களுக்கு மேலே ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது ஒரு பாஸ் இருக்கணும். அம்மாவோ அப்பாவோ ஒய்ஃபோ யாராவது இருக்கணும். யாரும் இல்லைன்னா முடிச்சு. நம்ம தான் அப்படின்னு நினச்சோன்னா நடுத்தருவு தான். அதனால் ஃபஸ்ட்லேருந்து நான் சொன்ன விஷயங்களே யோசிங்க. ஒரு ரைட் ட்ராக்கு வாங்க. ஃபினான்ஸுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் எடுக்கிற ஒரு ஃபினான்ஷியல் முடிவு உங்களை மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தையும் பாதிக்கும். உங்களுக்கு நெருக்கமானவங்க, பிடிச்சவங்க எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும். இந்த வீடியோவை 1 தடவை 2 தடவை பாருங்கள். நோட்ஸ் எடுங்க உட்காந்து. எதெல்லாம் நான் சொன்னது சரி தப்பு எல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. எந்த ஒரு தொழிலும் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டாராக மாற முடியும். பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சி டாப்.